பன்னீர் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய பையன்தான் ஏப்ரல் 15 6வது பர்த்டே கொண்டாடிய சித்தார்த் பன்னீர். பர்த்டே பாய் ஸ்பெஷல், எனி பர்த்டே ஸ்பெஷல். 6 வயசு பர்த்டே பையனும் இன்னும் ஸ்பெஷல். இன்னும் மேலும் மெருக்கூட்டியது என்னன்னா, ஒரு வீடியோ ஆல்பம் 5 லாங்குவேஜில். அது ஒரு மாதிரியான டைட்டில் தான், மிஸ் மேல க்ரஷ். அதை எல்லா சின்ன பசங்களுக்கும் அது அந்த வர ஃபீலிங் தான். ஆனால் அது அழகான லிரிக்ஸில் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக வெளிப்படுத்தின பையனுக்கு எந்த பாராட்டு இருந்தாலும் தகும். அந்த பாராட்டுகள் எல்லாம் நாங்கள் காமராஜர் அரங்கத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் பார்த்தோம். இதை இயக்கின டைரக்டர் அஸ்வமித்ரா என்ன சொன்னார்னா, இந்த பையன் ஒரு புதுக்கோட்டை பையன், ப்ரொடிஜியல் டேலண்ட். அவங்களோட அம்மா சத்யா, அப்பா கரிகாலன், உறவினர் எல்லாரோட சப்போர்ட்டும் அவனுக்கு இருந்திருக்கு. ஒரு இதில் அவனை பார்த்து ஒரு 1.5 வயசுல டேலண்ட் இருக்குன்னு அறிஞ்சுன்னு அவனை மீட் பண்ண போய் கேட்டிருக்கா. அண்ட் 1.5 வயசு இல்லை, ஒரு 4-5 வயசு இருக்குச்சு. எனக்கு ஒரு பெப்பி நம்பர் பண்ணுறதுக்கு கேட்டு, அவனுக்கு அந்த வயசில் என்ன மெச்சூரிட்டி இருந்திருக்குன்னா, இல்லை நான் பெப்பி நம்பர் நான் பண்ண மாட்டேன்ட்டான். சரி, இவர் ஓகே சின்ன பையனை நம்ம இது பண்ண முடியாமல் விட்டுவிட்டார். அப்புறம் இன்னொரு வாட்டி வீட்டுக்கு போகிறச்சா அவன் வேற எதுக்கோ போயிருக்காரு. அப்போ அந்த சின்ன பையன் ஒரு ஹம் பண்ணியிருக்கான் ஒரு நம்பரை. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவர் இந்த இதை சொன்னாராம், மிஸ் யூ க்ரஷ் யூ பண்ணுறியான்னு. தாராளமாக பண்ணுறேன் சொல்லி உடனே ஒத்துண்டு. அப்புறம் தான் இவருக்கு இதில் என்ன வேடிக்கைன்னா, தமிழ் பையன் ஆனால் மற்ற லாங்குவேஜில் ரொம்ப அனாவசியமாக பண்ணிட்டானா. தமிழ் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னு அவர் ஒரு ஹியூமரஸாக சொன்னார் அஸ்வமித்ரா. இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ்க்கு இவன் ஒரு நேஷனல் சிலம்பு சாம்பியன் வரையாமோ. படிப்புலையும் படிச்சுட்டி அந்த ஈவெண்ட் பண்ணுறச்சே கோரியோகிராஃபர் அவரோட மாஸ்டர் ஸ்ரீதர் வர முடியல. அவங்க டாக்டர் அனுப்பிச்சு வச்சு சும்மா மோட்டிவேட் பண்ணார். அப்போ அவங்க கேட்டாங்க ஆங்கர், இப்போ ஸ்ரீதர் மாஸ்டர் வரலையே என்ன பண்ண போறேன்னு. மாஸ்டர் வரலன்னா என்ன, நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர் ஆடியன்ஸ் பிரமிக்கத்தக்க வதில் ஒரு பிரமாதமான ஸ்டெப்ஸு. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன, நம்ம நடிகர் விஜய் 30 வயசுல பண்ண ஸ்டெப்பையும் 6 வயசுல பண்றான்னு ஒரு பரவலான பேச்சு அடிப்பட்டது உண்மை. இதுல விழாவில் பேசின தம்பி ராமையா வெளிப்படையா சொன்னார், புதுக்கோட்டையில் இருக்கிற இந்த டேலண்ட்டு பல கோட்டைகளை தகர்த்தது கண்டிப்பா உறுதி. இதுக்கு எல்லாரோட வாழ்த்துக்களும் கண்டிப்பா வேணும். பேரண்டல் சப்போர்ட் இருக்கிறது ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா பேரண்டல் சப்போர்ட் இருக்கணும், அவங்களுக்கு கடமை. ஆனா இதுல என்னன்னா, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே, உற்றவனு ஜென்ரலாவே நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு பொறாமை இருக்கும். ஆனா எதுவுமே ஒரு துளி அயோட்டா இல்லாம அவனை வளர்த்து அவனுக்கு எல்லா அன்பையும் பாராட்டி இந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை, பல சாதனைகளை பார்க்க போறது. இது ரோபோ சங்கரும் சொன்னார். இது தம்பிராமையும் சொன்னார், ஒரு எம்ஜிஆர் சிவாஜி லெவலுக்கு இந்த பையன் போகிறதுக்கான அறிகுறிகள் இருக்குன்னு. அதை என்டோர்ஸ் பண்ணார் ரோபோ சங்கர். கண்டிப்பா இவன் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் தான். எ ஸ்டார் டு பி ப்ரொடெக்டட், நர்ஸ்ட் அண்ட் பர்சிவியர்ட்னு ஆங்கிலத்தில் சொன்னோம். வாழ்த்துக்கள் சித்தார்த், இன்னும் பல சாதனைகளை நீ அச்சீவ் பண்றதுக்கு உலகமே வாழ்த்துறது ஒண்ணு. நன்றி.